ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய வாய்ப்பாக பாருங்கள். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுங்கள். பல தடைகள் வந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்தால் நிச்சயம் ஒரு நாள் வெற்றி நம்மை வந்தடையும் என்பதோடு வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்ல அதுவே நேர்மறையான எண்ணங்களை உருவாக்க வழிவகுக்கும். அவ்வாறு நம்மை நாமே செம்மைப்படுத்தி செதுக்கிக் கொள்ள வழிகாட்டுகிறது இந்நிகழ்ச்சி. மக்கள் வணக்கம், இது புத்தம் புது காலை. தெய்வீக கீர்த்தனை காலை நேரத்தை இனிமையுடனும் ஆன்மீக உணர்வுடனும் தொடங்க வைக்கும் இந்த பகுதியில் ஒரு குறிப்பிட்ட பக்தி பாடலை அதன் இயல்பான ராகத்தோடு இனிமையாக பாடி அந்த பாடலில் உள்ள அர்த்தம், அதன் ஆன்மீக முக்கியத்துவம் மற்றும் அதன் பின்னணியில் உள்ள தத்துவங்களை எளிமையாக அனைவருக்கும் புரியும்படி பகிர இருக்கிறோம். இசையின் இனிமையும் பக்தியின் பெருமையும் ஒன்றிணையும் இந்த தருணத்தில் மனதை அமைதியாக்கிக் கொண்டு தெய்வீக உணர்வில் மூழ்கி இந்நாளினை இறை நம்பிக்கையுடன் தொடங்க வழிவகுக்கும் இப்பகுதி தெய்வீக கீர்த்தனை. மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். தெய்வீக கீர்த்தனை திருமூலரின் பாடல்களை நாம் இசைக்க வந்துள்ளோம். திருமுறைகளில் 12 திருமுறைகளில் 10ஆம் திருமுறைதான் திருமந்திரம். இந்த திருமந்திரத்தில் திருமூலரினுடைய 9 தந்திரங்கள் உள்ளன. அதில் முதல் தந்திரமாக பாயிரப்பாடலில் கடவுள் வாழ்த்தை பற்றி நாம் பாடப்போகிறோம். ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்று நுள் நான்குணர்ந்தான் ஐந்து வென்றான் ஆறு விரித்தனன் எழும்ப சென்றான் தான் இருந்தான் உணர்ந்த எட்டே. திருமூலர் இந்த பாட எவ்வளோ அழகாக பாடியிருக்கார் பாருங்க. அதாவது எண்ணிக்கை வரிசையை சொல்லியிருக்காரு. 1 2 3 4 5 6 7 8. இந்த 8 எண்களினுடைய நிலை என்ன என்பதை பற்றி தான் இதை விரிவான விளக்கம் சொல்ல போகிறோம். ஒன்றவன் தானே அப்படின்னு சொன்னால் பிரபஞ்சம் முழுவதற்கும் முழுமுறர் கடவுளாக இருக்கின்றான். அந்த அத்வைதத்தில் சொல்லும்போது சொல்லுவாங்க பிரம்மம் ஒக்கட்டே அப்படின்வாங்க. அந்த பிரம்மம் பிரபஞ்சத்திற்கு எல்லாவற்றிற்கும் இறைவன் ஒருவனே, அவன் சிவபெருமானே. அந்த சிவனானவன் ஒன்றாக இருக்கக்கூடிய சிவன் இரண்டானவன். எப்படி ரெண்டாக இருக்கின்றான்? இன்னருள் தரக்கூடியவனாக இந்த இறைவனானவன் சக்தி. சிவனும் இணைகின்ற பொழுது இரு சக்திகளாகிறது. இன்பம் துன்பம், இது ஜீவன் இறைவன், இப்படியெல்லாம் ரெண்டாக இருக்கின்றான். ஒன்றானவன் இந்த இரண்டாக விரிந்து மூன்று நுள் நின்றான். அந்த மூன்றுன்னு சொன்னாவே நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இது இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி. இறப்பு பிறப்பு, அதன் பின்பு பார்த்தனா எதிர்காலம். இந்த 3 காலங்களையும் நடத்தக்கூடியவனாக இருப்பவன் சிவபெருமானே. 3ஆக இருக்கக்கூடியவன் 4ஆக உணர்கின்றான். எப்படி 4 என்றால் இன்பம், அறம், பொருள், இன்பம், வீடு, பேறு. இந்த 4 இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையே கடை தேராது. ரிக்வேதம், யாசுர், சாம, அதர்வன என்ற 4 வேதங்களாகவும் இருக்கக்கூடியவன் தான் அந்த சிவபெருமானானவன். ஆக இந்த சிவனினுடைய அழகிய நிலைகளை பற்றி 5 வென்றான். 5ன்னா ஒவ்வொரு மனிதர்களுடைய அந்த 5 பூதங்கள்னு சொல்லுவோம், பஞ்சபூதங்கள் சொல்லுவோம், ஐம்பொறிகள்னு சொல்லுவோம். இந்த 5 இப்படி 5ஐ பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம்.
இந்த 5 நாம் வென்றிட வேண்டும். எப்படி வெல்ல வேண்டும்? நாவை அடக்க வேண்டும். நம்முடைய செவிகளிலே நல்ல செய்திகளை மட்டும்தான் கேட்க வேண்டும். நல்ல ஒரு நறுமணத்தையே நுகர் வேண்டும். நல்ல காட்சிகளை பார்க்க வேண்டும். இந்த தொடு உணர்வு ஆகிய இந்த பஞ்சம் என்று சொல்லக்கூடிய 5 புலன்களும் நீர், நிலம், காற்று, தீ, ஆகாயம் இந்த 5 இடத்திலும் நிறைந்திருக்கக்கூடியவன் தான் இந்த சிவபெருமான். இப்படிப்பட்ட ஒரு இறைவனுடைய நிலையை நாம் புகழ்ந்து பாட வேண்டும் என்பதுதான் இவருடைய நிலையை 5ஆக கூறி 6வது எண்ணாக சொல்லப்படுவது விரிந்தனன். 6 என்று சொன்னாலே இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய ஐக்கியமாகக்கூடிய இடத்தை பற்றி தான் இவர் விரிவாக திருமூலர் கூறியிருக்கிறார். இந்த 6 சக்கரங்கள் நம்ம இன்றைக்கி தியான வகுப்புக்கு போகிறோம், மனம் கட்டுப்படுத்த வேணும், இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் எல்லாம் சொல்கிறோம். அப்படிப்பட்ட நிலைதான் இந்த 6 நிலைகளை சொல்கின்றார். 6 சக்கரங்கள் எப்படி இயங்குகின்றது, அதாவது மூலாதாரம். இந்த வாழ்க்கைக்கு நமக்கு மிகவும் வேண்டியது மூலாதாரம். அதன் பின்பு பார்த்தோம் என்றால் சுவாதிஷ்டிரம், அநாகதம், மணிபூரணம், ஆஞ்சை என்று இந்த 6 நிலைகளை, விஸ்வதம் என்று சொல்லக்கூடிய இந்த 6 நிலைகளும் உயர்ந்து காணப்பட வேண்டும். இந்த 6 சக்கரங்கள் இயங்கினால்தான் நம்ம உடலிலே இருக்கின்ற அந்த துன்பங்களை எல்லாம் நீக்கி பிறவா நிலையை அடைய வேண்டும். ஒருவன் என்ன எதிர்பார்க்கின்றான்? ஒவ்வொரு மனிதனும் இறைவனை சரணடைகின்ற பொழுது பிறவாமை வேண்டும். இறைவா, அப்படி பிறந்து விட்டோம் என்றால் உன்னை மறவாத நிலை வேண்டும் என்று கேட்கிறார்கள். அந்த நிலையை எய்துவதற்கு இந்த 6 சக்கரங்களுடைய தியானத்தை நாம் கடைபிடித்து வந்தோம் என்றால் எழும்பும் சென்றான் என்கின்றாள். எழும் சென்றான் என்றால் என்ன? இந்த 7வது சக்கரமானது சிரசு, இந்த தலைக்குள்ள தான் இருக்குது. ஒவ்வொரு மனிதனுடைய உயிர் நீங்க வேண்டும் என்றால் இந்த முகத்தில்தான் அவனுடைய மரணம் ஆனது நடைபெற வேண்டும். இறைவனிடத்திலே செல்லுகின்ற பொழுது அந்த கண்ணிலோ அல்லது வாய், மிகவும் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சித்தர்களுடைய உயிரானது பிரிகின்ற போது இங்கே இருக்கின்ற துரிதம் என்று சொல்லப்படுகின்ற 7வது சக்கரத்தின் மூலமாகத்தான் பிரியும். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த நிலையை உடைய அந்த 7வது நிலையை அடைந்த பின்பு 8ஆக உணர்ந்த 8 என்கின்றார். அந்த 8 அஷ்டமா சக்திகள் உணரக்கூடியது. இந்த தெய்வம்தான் இது இன்று எடுத்து கூறப்படுகின்றது. இந்த 8வது சக்தியாகிய நிலையை அடைய சித்தர்களால் மட்டும்தான் முடியும். இந்த திருமூலரினுடைய நிலையை நாம் ஒவ்வொன்றாக பார்க்கின்ற பொழுது நம்முடைய சக்தியானது எப்படி இருக்க வேண்டும், உள்ளும் புறமும் எப்படி ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதனை தெள்ளத் தெளிவாக தன்னுடைய முதல் பாடலிலே சிவபெருமானை வணங்குங்கள், அவர் நம்முடைய வாழ்விற்கு ஆதாரமானவர், அவரை பூஜை செய்கின்ற பொழுதும் அவரை தியானம் செய்கின்ற பொழுதும் நம்முடைய அகத்தே இருக்கின்ற துன்பங்கள் எல்லாம் நீங்கிவிடும் என்று அந்த எண் வரிசையின்படி இந்த இறைவன் ஒன்றானவன், அவன் சிவசக்தியோடு இணைகின்ற பொழுது 2ஆனவன். இந்த 3 நிலைகளையும் இன்ப துன்பங்களை நாம் கடந்து சென்றால் அறம்பொருள் இன்பம் வீடு என்கின்ற பேற்றை நாம் அடைய முடியும். அப்படி அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய ஐம்பூரங்களாகியதை நாம் அடக்க வேண்டும். அப்படி அடக்கினால் 6 சக்கரங்களை இயக்க வேண்டும். 6 சக்கரங்களை இயக்கி நாம் இறைவனோடு ஒன்று கலக்கின்ற பொழுதுதான் அந்த 7வது நிலையை நாம் எட்டுவோம். அந்த 7வது நிலையை நாம் எட்டிவிட்டோம் என்றால் பிரபஞ்சத்தில் நமக்கும் இறைவனுடைய அருள் கிடைத்துவிட்டது என்பது பொருள். இதைதான் 8ஆக உணர்த்தியிருக்கின்றார் நம்முடைய திருமூலர். இவருடைய வாழ்க்கை ஒரு சாதாரணமானவர் என்று எண்ணாமல் அவர் அனைத்து மக்களினுடைய உள்ளத்திற்கும் பாமர மக்களுக்கும் இது சென்றடைய வேண்டும் என்று கூறப்பட்டதுதான் முதல் தந்திரத்தில். ஒரு பாடலை பாடுவதற்கு அவர் ஓராண்டு காலம் எடுத்துக்கொள்வாராம். இந்த 4 வரிதான், இந்த 4 வரி பாடலை பாடுவதற்கு ஓராண்டு எடுத்துக்கொண்டுதான் இந்த 4 வரிகளை பாடிவிட்டு மீண்டும் அவர் சமாதியில் சென்று அடைந்து அடுத்த பாடலுக்கு
தன்னை தயார்படுத்துவார் என்று சொல்லப்படுகின்றது. இவருடைய பாடல்கள் 3000 பாடல்கள் இருக்கிறது என்றால் அவர் வாழ்ந்த காலம் 3000 ஆண்டுகளுக்கு மேல் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சித்தரினை பற்றி பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம்.